கடன் அது எப்படி வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப்பா ஒரு 3 சென்ட் இடம் வச்சிருப்பாரு, குடிசை வீடை கட்டி வச்சிருப்பாரு, நல்ல சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா விட்டுட்டு போனதே இந்த குடிசை வீடை எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடு கட்ட முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து குருவி சேர்க்குறாப்புல சேர்த்து வச்சுருக்கீங்க. அந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 4 சவரை மட்டும் எழுப்பி மேலே செட்டு போட்டு குடியிருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அதை 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. தம்பி, இந்த வீட்டை வந்து இதோட கட்டாத, மேற்கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, பேங்க்ல மேனேஜராக இருக்காரு, நல்ல ப்ரைவேட் பேங்கு, வட்டியெல்லாம் கம்மி தான், நீங்கள் அவர்கிட்ட போய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி தான், ஆனால் ப்ரைவேட் பேங்க், அவர்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களை வட்டியும் கம்மி பண்ணி போடுவார், நீங்களும் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு 25 லட்ச ரூபா லோனை வாங்கி கொடுத்து, இது ஒரு 5 லட்ச ரூபா, இது ஒரு 25 லட்ச ரூபா, நல்லா வீடு சுகபோகமாக கட்டிட்டு நீங்கள் உள்ளே போகையில் மாதம் உங்களுக்கு வந்து டியூ வந்தோடனே சரின்னு சொல்லி இருக்கிற காசை வந்து கட்டிடுவீங்க. ஒரு ஒரு வருஷம் நீங்கள் கட்டியிருக்கீங்க, ஒரு 15 வருஷம் லோன் எடுத்துருக்கீங்க, ஒரு வருஷம் கட்டிட்டு இன்னும் வந்து 14 வருஷம் இருக்கும். அப்போ நம்ம இந்த லோனே எப்படி வாங்கியிருப்போம், நம்மளோட வீட்டு டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சு தான் வாங்கியிருப்போம். சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டேன், உங்களோட தெரிஞ்சவன் சொல்லிட்டேன், இல்லை பேங்க் மேனேஜர் உங்களுக்கு நல்ல பழக்கம், நீங்கள் வந்து ஒரு நியாயஸ்தேன், ஒரு தர்மஸ்தேன், சொல்கிறத காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறேன். அப்படி கிடையாது. பேங்க்காரனுக்கு என்ன வேணும், உங்களோட டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது உங்கள்கிட்ட வந்து அவனோட கடனை வசூல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்ற சொல்லி அதை அடமானம் வாங்கிட்டு தான் அதை வந்து உங்களுக்கு லோனே கொடுக்குறாங்க. அப்போ லோனு கொடுத்துட்டாங்க, ஒரு வருஷமாக நீங்கள் கட்டிட்டீங்க, இன்னும் 14 வருஷம் கட்டணும். கொஞ்சம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஒரு சில மாதம், இன்னும் ஒரு 6 மாதம், ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் இழுத்து பிடிச்சி கட்டிவிங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் இருக்க நகையை அடை வைப்பீங்க, கடன் வாங்குவீங்க, இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வருமானம் இருக்கும், மேபி ஒரு 15,000 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே ஒரு சில காரணங்களில் நீங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னா லோனுக்கு மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சில காரணங்களால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லை வீட்டில் வந்து ஒரு மருத்துவ செலவு எதிர்பாராத விதமாக வந்துடுது, இல்லை வீட்டில் ஒரு பெரியவங்க சப்போஸ் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாக் ஆகுவீங்க, மேற்கொண்டு கடனாளியே ஆகுவீங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவான் பேங்க்காரன், அந்த சர்பாசி ஆக்ட்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு வரும். டிஆர்டின்னு சொல்லுவோம், கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு கடன் வசூலிக்கிறது ஒரு நீதிமன்றத்தில் இப்படி ஒரு கோர்ட் இருக்கா, நம்மளுக்கு நோட்டீஸ்லாம் வரும். இந்த மாதிரி நீங்கள் கடன் கட்டலை, அதாவது ரெகுலராக கட்ட வேண்டிய தவணையை நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க, அதுக்கு பேர் டீஃபால்ட்டர். நீங்கள் வந்து ரெகுலராக கட்டக்கூடிய கடனை கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் டிஃபால்ட்டர்னு வந்துடும். அப்போ டிஃபால்ட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும். இந்த மாதிரி நோட்டீஸ் வரையில் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த அட்வைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கடனை வாங்கியோ, இல்லை நகை வாங்கி வச்சுட்டோ, இல்லை வேறு இதில் அடமானம் வாங்கியோ, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். அதை நீங்கள் வாங்கி பேசி ஒரு குறிப்பிட்ட 6 மாதம் காலம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஓடிஎஸ்ன்னு ஒன்று வரும், ஒன் டைம் செட்டில்மெண்ட். முடிஞ்ச அளவுக்கு அதில் பேசி ஒரு வழக்கறிஞரை அணுகி அவர்கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வே பண்ணி குறைச்சி நீங்கள் ஓடிஎஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஆகச்சிருந்தது. அதனால இந்த இடத்துல அந்த டிஆர்டிக்கு போய் அவன் பேங்க்காரன் வழக்கு தொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அங்கே போய் இது பண்ணணும், போய் அப்பீர் ஆகி உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அப்பீர் ஆகி கண்டிப்பான முறையில் நீ கோர்ட்டுக்கு போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இவ்வளோ நல்லா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஓடிஎஸ் போட்டு நீங்கள் வந்து முடிச்சலாம். அதுக்கு முன்னாடியே முடிக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் உங்களை பேங்க்லேருந்து வந்தாலும் பேங்க் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்தாலும் நீங்கள் அந்த நோட்டீஸை வாங்கி ஒரு நல்ல வழக்கறிஞரை நீங்கள் டிஆர்டியில் போய் என்ன பண்ணணும், உங்களோட நிலைமையை எடுத்து சொல்லி இவ்வளோ தான் என்னால் கட்ட முடியும், வட்டியை கொஞ்சம் முதல்ல வந்து குறைக்கப்படுறது, வட்டியில் வந்து கொஞ்சம் இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு வந்து குறைச்சி கொடுங்க, இதை குறைச்சிட்டிங்கன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக முடிச்சிடறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து கடன்லேருந்து அவ்வளோ தப்பிப்பீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர்.
அதை விட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து நோட்டீஸ் தானே அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நாளை பின்ன என்ன ஆகும்? கொஞ்ச நாள் சென்று அவன் இன்னொரு நோட்டீஸ் அனுப்புறான். நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் உங்கள் வீடு என்ன ஆகும்? ஜப்திக்கு போயிடும். உங்களோட வாதத்தை நீங்கள் வீட்டை ஜப்தி பண்ணி வரையில வைக்கவே முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு டிஆர்டியிலேருந்து, அதாவது அந்த கடன் வசூல் தீர்ப்பாயத்துலேருந்து நோட்டீஸ் வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு கோர்ட்டில் போய் இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு உங்களோட சப்போஸ் வழக்கறிஞ வைக்க அந்த வயதால் வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்கள் தரப்பில் என்ன இருக்கோ அதை போய் சொல்லுங்கள். இப்போதைக்கு எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு உங்களோட உண்மையான காரணத்தை நீங்கள் சொல்லி அந்த கோர்ட்டில் போய் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைமோ இல்லை ஃபர்தர் நான் இவ்வளோ பணம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த கட்டின வீடு அந்த சொத்துன்றது உங்களுக்கு வந்து பாதுகாக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு டிஆர்டி ப்ரொசீடிங்க இப்படி முடியுங்க. தயவுசெய்து நோட்டீஸை போட்டு ஏலத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் பொருள் சேர்க்குற மாதிரி சேர்த்த காசும் போயிடும், கடனுக்கு கடன் ஆகி போயிடும். அப்புறம் வந்து தேவையெல்லாம் மன உளைச்சல் ஆகும். இந்த மாதிரி தான் பல விபரீதங்களாக அப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எழுந்துகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சூசைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை அன்பார்ச்சுனேட். தயவு செஞ்சு உங்களுக்கு அப்படி வந்து இந்த விஷயம் நேரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல நான் பதிவு போகிறேன். டிஆர்டி ப்ரொசீடிங்ஸை தயவு செஞ்சு அந்த நோட்டீஸ் டிஃபால்ட் வராமல் முடிஞ்ச அளவுக்கு கட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஆசையை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்க. வீடு வந்து என்கிட்ட காசு சேர்த்து வச்சுட்டு கட்டுவேன், அப்படி இல்லையா ஒரு மினிமம் வந்து உங்களோட அந்த சம்பாதிக்கிற திறன் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நான் இவ்வளோ என்னால் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் லோன் எடுங்க. தயவு செஞ்சு உங்களோட வருமானத்துக்கு மீறி வந்து நீங்கள் லோன் எடுத்து அவதிப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட வர்ற தவணைக்காரனோ ஃபைனான்ஸரோ மாதிரி இங்கே பேங்க்காரன் இருக்க மாட்டான். அவனோட டார்கெட்டே என்னன்னா உங்களை வீடை வந்து தூக்குறதான். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு இடம் கொடுக்காம உங்களோட ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.